ஆக்டர் விஜய் அவர்களோட கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படத்துல இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் எடுத்து வந்திருக்கேன். ஸோ நம்ம விஜய் அவர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சி சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு பல நல்உதவிகளும் பல விஷயங்களையும் வந்து ஏற்பாடு செய்து கொண்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயம் செய்தது மட்டும் இல்லாமல் 2026 தேர்தலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போட்டியிட ரொம்ப தயாராகவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியுது. இந்த இடைவெளியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் வந்து விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த் ரிலீஸ் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்து மேலே இருக்க ஹைப் வந்து எல்லாருக்குமே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜனநாயகன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். முதல் விஷயமா வந்து பார்த்திங்கன்னா பாபி டியோல் நடிக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூஜா ஹெட்ஜ் அவங்க வந்து ஃபீமேல் லீடாக விஜய் சார் கூட வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்படி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்து மேலே ஹைப்பாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படமானது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து அரசியல் வந்து இருக்காது இந்த படத்தில் அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜனநாயகன்ற பேர் டைட்டில் கேட்கும் போதே கண்டிப்பாக தெரியுது இந்த படத்தில் கோரா ஒரு அரசியல் டாபிக் தான் வந்து பேச போகிறாங்க. பட் விஜய் அவர்கள் அரசியல் வசனம் பேசுறது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் அரசியல் களத்தில் இருக்க போகிறாரா இல்லை சர்க்கார் படம் மாதிரி தனித்து நின்று ஒரு அரசியல் சமூகத்தை எப்படி வந்து கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பேச போகிறாரா அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே பெரிய கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை ஹச் வினோத் தான் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹைப் வந்து இருக்குங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். ஹச் வினோத்தோட டைரக்ஷனில் கடைசியாக வந்த 4 படங்களில் ஒரு 3 படங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய அரசியல் வசனங்களும் அரசியல் தெளிவும் புரிதலும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த படமும் அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கிறதுக்கு பெரிய விஷயங்களும் நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியுது. இப்போது இந்த ஜனநாயகன் படத்தில் என்னடா அப்டேட் எடுத்து வந்துரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 பேர் வந்து கேமியோ பண்ணுறாங்களா. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சாரை இயக்குன அந்த 3 டேரக்டர்கள் தான். யார் அந்த டேரக்டர்கள் தானே சொல்கிறீங்க. முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட செல்ல பிள்ளைன்னு கூட சொல்லலாம். லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கேமியோ பண்ணுறாரு. அதே மாதிரி அட்லி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கேமியோ பண்ணுறாராம். அடுத்து நெல்சன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கேமியோ பண்ணுறாங்க. இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாருக்கு ரொம்ப 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 நெருக்கமான ஒருத்தர்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரோட படங்களை வந்து ரொம்ப ஹைப் ஏற்றி விஜய் சார்னா இப்படி தான் நாங்கள் பார்க்கணும்னு எதிர்பார்த்தா அது ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ்லாம் சந்தோஷப்படுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 திரைப்படங்களை கொடுத்த ஒரு 3 டேரக்டர்ஸ் தான். இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படத்தில் ஒரு ரிப்போர்ட்டராக வந்து வராங்களா. ரிப்போர்ட்டராக வந்து விஜய் சார் கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கான். அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 3 பேர் வந்து கேமியோ பண்ணுறதா வந்து சின்னதாக ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். அது கண்டிப்பாக நீங்களாம் தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த போஸ்டரில் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் அது கன்ஃபார்மான போஸ்டரா இல்லை ஃபேக் போஸ்டரா அப்படிங்கிறத எனக்கு தெரில. பட் இவங்க 3 பேர் கேமியோ பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. அது மாதிரி உங்களுக்கும் அவங்க 3 பேர் கேமியோ பண்ணுறது சந்தோஷமா இல்லையா? அண்ட் உங்களுக்கு யார் யாரெல்லாம் இந்த படத்தில் கேமியோ பண்ணும் அப்படின்னு ஆசையாக இருக்குங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.